இன்னைக்கு ஃப்ரைடே மார்னிங் எங்கள் வீட்டு வாசலில் போட்ட கோலங்க இது. நான் கோல மாவில் வந்து எப்போவுமே அரிசி மாவு வந்து கலந்து போடுவேன். வெறும் அரிசி மாவு போட்டால் சரியாக இருக்காது. அதனால் நான் கோல மாவில் அதிகமாக அரிசி மாவு கலந்து போடுறது வழக்கம். அது போட்டோம்னா கொஞ்சம் நேரத்தில் எறும்புங்கள்லாம் மிக்கிறத நான் பார்ப்பேன். எறும்புங்க சாப்பிட்டோம். அதுவே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி பாருங்கள், அதிசயமாக நத்தை சாப்பிட்டுன்னு இருக்குதுங்க. எனக்கு ஒரே ஆச்சரியமாக போச்சு. என்னடா இது, என்ன தான் பண்ணி இந்த நத்தைனா அந்த சரௌண்டிங் ஃபுல்லாக அந்த மாவை மொத்தம் சாப்பிட்டுன்னு இருக்குது. அள்ளி கீழே குனிஞ்சு பார்த்தேன். அப்புறம் கேமரா எடுத்துன்னு வந்து ஃபோன் எடுத்துன்னு வந்து கேமரா எடுக்க ஆரம்பிச்சிட்டேங்க. பாருங்கள், நீங்கள் நல்லா ஜூம் பண்ணி கூட காமிக்கிறேன், நல்லா பாருங்கள். அது அவ்வளோ அழகாக அந்த மாவு மொத்தம் அப்படியே அழகாக அந்த இடத்துல இருக்கிற மாவு மொத்தம் சாப்பிடுது. இந்த வீடியோ எங்கன்னா நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நத்தை வந்து மாவை சாப்பிட்றது நான் காமிச்சிருக்கிறேன்ல. அதனால நத்தைக்காவது இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுறீங்க, நீங்களாம் ஷேர் பண்ணுறீங்க. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி யாராவது கோலம் மாவை வந்து இது மாதிரி நத்தை சாப்பிட்றத பார்த்துருந்தீங்கன்னா அது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கு தான் அந்த காலத்துலலாம் அரிசி மாவு கோலம் போகணுன்னு சொல்லுவாங்க போல். சரி, இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நீங்கள் வெறும் கோலம் மாவில் போடுறவங்களா இருந்தால் இனிமேல் அரிசி மாவும் கலந்து போடுங்க. மறக்காமல் இந்த நத்தை ஐயாவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை டாட்டா.